நம்ம இன்னைக்கு அந்த கடன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு எல்லாருக்குமே ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி போச்சுங்க. அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு கடன் இருக்குது, அனாவசியமாக வாங்கின கடன் ஒன்று இருக்குது. இந்த இரண்டுமே கடன் தான். ஆனால் அவசியமாக தேவைப்பட்ட கடன் வாங்கி அவஸ்தைகளை செஞ்சுத்தவங்க நிறைய இருக்காங்க. அனாவசியமாக வாங்கின கடனை கட்டிட்டு நிம்மதியாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. சரி, இதுக்கான அமைப்பு ஏன் இப்படி எல்லாம் இருக்குது? இப்போ இந்த அமைப்புக்கான காரணம் என்ன? இதுக்கான தீர்வு என்ன? அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரகசிய உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார், தஞ்சாவூர். இந்த கடன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய அந்த கடன் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6ஆம் பாவகத்தினுடைய நிலையை பொறுத்து தான் கடன் அப்படிங்கிறது இருக்குது. அந்த கடன்லேயும் 2 வகை உண்டு. ஒன்று தீரக்கூடிய கடன், இன்னொன்று தீரா கடன் அப்படிங்கிறது இருக்குது. இந்த தீரக்கூடிய கடன் என்ன பண்ணும்? நம்ம அவசியத்துக்காக வாங்குவோம். இப்போ ஒரு செல்ஃபோன் வாங்குகிறோம், நமக்கு ஒரு இஎம்ஐ போட்டு வாங்குகிறோம். ஒரு 8 மாதத்தில், 6 மாதத்தில், 1 வருஷத்தில் அந்த கடன் அடைஞ்சிடும். இதுவே ஒரு வீடு வாங்குகிறோம், ஒரு 15 வருஷம் இஎம்ஐ போடுறோம், அந்த கடன் பல வருஷங்களாக இழுத்துக்கிட்டே போகும். இதுவும் இன்னொரு விஷயம், நமக்கு வட்டிக்கு வாங்குவோம், அந்த வட்டியை கட்ட முடியாது, திரும்ப வட்டிக்கு வாங்குவோம், அதையும் கட்ட முடியாது, திரும்ப வட்டிக்கு வட்டி வாங்கி அந்த கடனை கட்டுவோம், அந்த கடன் சேர்ந்துக்கிட்டே போயிடும். இப்படி 5 லட்சம் ரூபாய் கடனில் வாங்கி வட்டியே 15 லட்சம் கட்டின கேஸெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இதுக்கான காரணம் என்ன? ஜாதக ரீதியாக ஒவ்வொரு அட்சய லக்னம்னு நம்ம ஜோதிடம் அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிடத்தில் தான் பார்க்குறோம். லக்னம் மாறும், வளரும் லக்னம், மாறும் லக்னம் அப்படிங்கிற ஜோதிட முறையில் தான் பார்த்துட்ருக்கோம். உங்களுடைய ஒவ்வொரு லக்னம் 10 வருஷத்துக்கு ஒரு லக்னம் மாற மாற அந்த கடன் அப்படிங்கிற ஒரு தேவைகள் உங்களுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும். உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ துலாம் லக்னம் அட்சய லக்னத்தில் ஒருத்தர் பிறக்கிறாருன்னா அவருக்கு தீராத கடன் தொல்லையில் அவர் கண்டிப்பாக மாட்டுவார். யார்? ஜாதகரே போய் வள்ளியக போய் மாட்டுவார். ஏதாவது ஒரு ஆடம்பரத்திற்காக ஒன்று, அடுத்தவங்களுக்காக பிரம்மாண்டமாக அடுத்தவங்க பார்வையில் ஒரு கௌரவத்திற்காக, ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் கல்யாணமே பண்ணுறாங்க, கல்யாணம் இன்னார் மாதிரி கல்யாணம் பண்ணியிருக்கவே முடியாதுன்னு எல்லாரும் பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆடம்பரமாக பண்ணுவாங்க, தகுதிக்கு மீறி பண்ணுவாங்க. அதில் கடனில் மாட்டிடுவாங்க. அது தீராத கடனை அவங்களுக்கு மாறி போயிடும். அடுத்து வீடு கட்டணும்னு ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு யோசனை என்னமோ சின்னதாக பண்ணலான்னு தான் தோணும். ஆனால் அதுக்கப்புறம் ஒருத்தங்க ஏப்பா கட்டுறதே இன்னும் கொஞ்சம் சேர்த்து கட்டுன்னு சொல்லி அப்புறம் ஏதாவது ஒன்று கண்ணுக்கு போடும். இதெல்லாம் பண்ணினா நம்ம ஒரு தடவை தானே வாழ்நாளில் வீடு கட்ட போகிறோம், இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டுவோன்னு சொல்லி பெரிய வீடாக கட்டி அதனால் கடன் அதிகமாகி திரும்ப அந்த கடனை கட்ட முடியலன்னு இந்த வீட்டை விற்றுட்டே கடன் கட்டினவங்கள்லாம் அதிகமாகவே இருக்காங்க. அவங்களையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இந்த துலாம் லக்னத்தில் அவங்களுக்கு தீராத கடனாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அடுத்து அவங்களுக்கு விருச்சிக லக்னம் மாறும்போது தீரக்கூடிய கடனாக மாறும். அப்போ அந்த தீரக்கூடிய கடன் என்ன பண்ணும்? அது வரையும் அவங்களுக்கு தீரவே தீராதுங்கிற ஒரு நிலை அடுத்து தீரக்கூடிய கடனாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடனை கட்டிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு லக்னம் மாறும்போதுமே அவங்களுக்கு இந்த கடன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தீருமா தீராதா, என்ன நிகழ்வுக்காக கடன் படுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைகள் இருக்குது. சரி, எந்த கடனாக இருந்தாலும் அந்த கடன் தீர்றதுக்கு நான் என்னங்க பண்ணணும் அப்படின்னா, இந்த கடன் தீர்வதற்கு நமக்கு லக்ஷ்மியோடைய கடாட்சம் வேணும், மகாலட்சுமியோடைய அனுகிரகம் வேணும். மகாலட்சுமியோடைய அனுகிரகம் இருந்தால் தான் பைசா வரும், தனம் வரும். தனம் பணம் வந்தால் தான் நம்ம கடனை அடைக்க முடியும். அப்போ பொருளாதாரத்தில் மேன்மை கிடைக்கணும், எனக்கு ஒரு வேலை நல்ல வேலையாக கிடைக்கணும், சம்பள உயர்வு கிடைக்கணும், பதவி உயர்வு கிடைக்கணும், எதிர்பாராமல் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு யாராவது கூப்பிட்டு எனக்கு கொடுக்கணும், அல்லது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரணும், இடம் விற்கவே விற்காதுங்கிற இடம் திடீர்னு விற்று அதில் நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கணும், இந்த மாதிரியான ஒரு யோகங்கள்லாம் கிடைக்கணும். கிடைச்சாதான் நான் அந்த கடனை அடைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை. அந்த யோகத்தை தருவதற்கு யார் காரணமாக இருக்காங்க? அந்த மகாலட்சுமியுடைய கணவனாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு தான். அந்த மகாவிஷ்ணுவினுடைய அவதாரம் யார் அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மர். லக்ஷ்மி தேவியை மடியில் அமர்த்திய திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர். இந்த நரசிம்மருடைய வழிபாடு யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அந்த கடன் அப்படிங்கிறது அவங்களுக்கு நிவர்த்தி ஆகும். சரி, இந்த நரசிம்ம வழிபாடை எப்படி பண்ணணும், எப்போ பண்ணணும்னு இருக்கு இல்லையா? ஒவ்வொரு அட்சய லக்னத்திற்குமே அந்த வழிபடக்கூடிய முறைகளும் வழிபடக்கூடிய கிழமைகளும் மாறும். இப்போ உதாரணமாக சொல்லணும்னா, இந்த துலாம் லக்னம் கடன் எடுத்துக்கிட்டோம். இந்த துலாம் லக்னக்காரவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நரசிம்மரை வழிபாடு செய்யணும். சரி, இதுவே அவங்க விருச்சிக லக்னம் மாறிடுதுன்னு வச்சுக்கோங்களேன்,
அப்போ அவங்க என்ன கிழமையில வழிபாடு செய்யணும்னா செவ்வாய்க்கிழமையில வழிபாடு செய்யணும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னங்கள் மாறும்போதும் அவங்களுக்கு கடன் அப்படிங்கிறது எந்த கிழமையில பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் அந்த கிழமைகளை உங்கள் அட்சய லக்னத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் ஜென்ரலாக இந்த கடன் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா ஆண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமையில் லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்திற்கு போயிட்டு 6ங்கிற எண்ணிக்கையில் வலம் வர வேண்டும். 6 முறை, 12 முறை, இந்த மாதிரி 3 மடங்கு, 6 மடங்கு, 9 மடங்குகளில் நீங்கள் அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட வேண்டும். வளம் வந்து அந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு பிடித்தமான பொதுவாக செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் அப்படின்னா ஒரு 3 பொருட்கள்ங்க. பச்சை கற்பூரம், ஏலக்காய். இந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஜாதிக்காய் இது 3மே அந்த செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு திறன் இருக்குது. அதில் முக்கியமாக அந்த ஏலக்காய் பொடியால் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு அந்த பொடி தூவி பச்சை கற்பூரம் கொஞ்சம் சேர்த்து அதை லக்ஷ்மி நரசிம்மருக்கு படைச்சிட்டு அந்த இடத்துல உட்காந்து லக்ஷ்மி நரசிம்மருடைய மந்திரத்தை நீங்கள் ஓம் லக்ஷ்மி நரசிம்மரே போற்றின்னு சொன்னால் கூட போதும். அதை ஒரு 108 தடவை சொல்கிறீங்க. உங்களுடைய கடன் தீர்வதற்கு பிரார்த்தனை வைக்கிறீங்கன்னா கட்டாயம் இந்த கடன் மட்டும் இல்லைங்க, பிறவி என்னும் பெரும் கடனிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். சரி, ஏன் இந்த லக்ஷ்மி நரசிம்மரை பிரத்யோகமாக வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா, பொதுவாக நல்லவங்க கெட்டவங்கன்னு நம்ம நேருக்கு நேர் பார்க்குறாங்கன்னா அந்த மனித உருவத்திற்கு பிரித்தறியும் குணம் அப்படிங்கிறது உண்டு. இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க அப்படின்னு. ஆனால் அந்த விலங்கு முகத்திற்கு அந்த பிரித்தறியும் குணம் கிடையாது. நீ யாராக வேணாலும் இருந்துட்டு போ, நீ நல்லவனாகவே இருந்துட்டு போ, கெட்டவனாகவே இருந்துட்டு போ, நீ என்னை கூப்பிட்டுட்ட நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குணம் இந்த மனித முகமற்ற தெய்வங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். பக்தனுக்காக ஒரு அவதார ரூபம் எடுத்தவர் தான் லக்ஷ்மி நரசிம்மர். அப்படிப்பட்ட நரசிம்மரை நம்ம கூப்பிட்றோம், நம்ம பக்தி செலுத்துகிறோம்னா நமக்காகவும் அவர் வருவார், நம்மளுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுகளை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் அந்த லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு. இது மட்டும் இல்லை, தீராத நோயை கூட, எதிர்பாராத கண்டங்களை கூட தவிர்த்து அந்த கண்டங்கள் நிகழாமல் நம்மளை காப்பாற்றக்கூடியவர். யாருக்கெல்லாம் அட்சய லக்னம் செல்லும்போது 8ஆம் பாவகத்தினுடைய தொடர்பு ஏற்படுதோ அப்பெல்லாம் அவங்க எதிர்பாராத கண்டங்களையும் எதிர்பாராத சிக்கல்களையும் சந்திப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட அந்த சிக்கல்களை தவிர்ப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க. லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட உங்களுக்கு அந்த கஷ்டங்கள், அந்த தண்டனைகள், சோதனைகள்லாம் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சோதனைகளை தாங்கி அந்த பிரகலாதனை கூட அந்த நரசிம்மர் அவதாரம் எடுத்து காப்பாற்றினார். அதனால் நமக்கு வரக்கூடிய அந்த சோதனைகளையும் லக்ஷ்மி நரசிம்மர் நமக்கு அவதார சுரூபமாக நம்மளை காப்பாற்றுவார். நிச்சயமாக லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு எப்போ பண்ணணும்? லக்ஷ்மி நரசிம்மருக்குன்னு உகந்த நாட்கள் என்ன? சுவாதி நட்சத்திரம் ரொம்ப சிறப்பான ஒரு நட்சத்திரம். ஏன்னா லக்ஷ்மி நரசிம்மருடைய அவதார நட்சத்திரமே சுவாதி தான். அப்போ சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு, அதுவும் வெள்ளிக்கிழமையும் சுவாதி நட்சத்திரமும் இணைந்த நாளாக இருந்தால் ஆண்கள் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக இருக்கும். செவ்வாய்க்கிழமையும் சுவாதி நட்சத்திரமும் இணைந்த நாளாக இருந்தால் பெண்கள் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக இருக்கும். லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.